காலைல எழுந்து என்ன ஸ்கூலுக்கு சமைக்கணும், மதியம் லஞ்ச் என்ன சமைக்கணும், இதெல்லாம் முடிவு பண்ணி சமைக்க காட்டியுமே 10 இருந்தால் கூட பத்தாது. இதில் சமைச்சிட்டு இருக்கும் போது தான் காலை டிஃபன் வேற ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். அதை முட்டை தோசையை ஊற்றி கொடுத்துட்டு, இதில் நான்வெஜ் சமைச்சா ஸ்கூலில் அதில் எது சிலது ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வேற இருக்கு இல்லையா. நான் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன். சரி அதில் என்ன பண்ணுறது, கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு அப்படியே மொண்டு ஊற்றிட்டு அவர் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு முட்டையை ஊற்றி கொடுத்துட்டேன். ஒரு பசங்களாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு லஞ்ச் பேக் பண்ணிடுறோம். 2-3 பசங்க இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே கருவாட்டு குழம்பு ரெசிபி போட்டிருப்பேன். ஒரு அடுப்பில் கருவாட்டு குழம்பு வச்சுட்டு பாப்பாவுக்கு முட்டையை அடுப்பில் ஊற்றிட்டு கம்பெனிக்கு டீயை போட்டு கருவாட்டு குழம்புக்கு நெத்திலி கருவாடு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கருவாடை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக பூண்டை தட்டி போட்டு இறக்கிட்டேன். கருவாட்டு குழம்புக்கு சரியான சைடிஷ் தான் அது வந்து அவிச்ச முட்டை தான். சரின்னு ஒரு 4-5 முட்டையை போட்டு வேக வச்சுட்டு அதில் வந்து வாங்கிட்டு வந்த முட்டையில் 2 முட்டை உடஞ்சி போச்சு. அதை வந்து தோசை கதையில் அப்படியே 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டு மதியம் அதை நான் சாப்பிட்டுட்டேன்.